ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க TechyJock தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் iQOOடைய iQOO Z6 44 வாட்ஸ், இது வந்து 4G மாடல், அதோடைய அன்பாக்சிங் அப்புறமா குயிக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம அமேசான் கவரை வந்து பிரிச்சுட்டு உள்ள பாக்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். முதல்ல பாக்ஸை பிரித்தோடனே iQOO இந்த பாக்ஸ் வந்து கிளியர் பேக்கேஜில் பக்காவாக வந்து வந்திருக்கு. அண்ட் தென் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேட்டிங்கு, அப்புறமா இது விவோ இது மேனுஃபேக்சரிங் இது அப்படின்றது இதுலாம் வந்து iQOO வந்து விவோட பிராண்டுன்றனால மேனுஃபேக்சரிங் இதுலாம் இருக்குது. அப்படியே நம்ம சார் வேல்யூ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே 0.78 வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு இருக்குது, 0.72 வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு வந்து இருக்குது. அண்ட் தென் என்னென்ன பேண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம அப்படியே வந்து பாக்ஸ் மேலே இருக்க இந்த ரேப்பரை பிரிச்சுட்டு பாக்ஸை வந்து பிரிப்போம். பாக்ஸ் பிரிக்கிறதுக்கு முன்னாடி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சீல் கட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சீல் கட்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு பாக்ஸை வந்து பிரிப்போம். செம்ம பக்காவாக வந்துருக்கு. நிறைய பேர் இந்த விவோவில் வந்து இந்த பாக்ஸுக்காகவே வந்து பார்ப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம கிராஸாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பாக்ஸை பிரிப்போம். பாக்ஸை பிரித்தோடனே முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபோனை எடுத்து ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நம்ம வாங்கினது வந்து இந்த நெபுலா ப்ளூ, செம்ம அட்ராக்டிவான கலராக வந்து இருக்குது. இதை அப்படியே நம்ம ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா IME நம்பர் ஸ்டிக்கர்லாம் வந்து இருக்குது இதில். இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுப்போம். அதை யாராவது iQOO ஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா அதை வந்து சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க கிளியர் டிபியூ கேஸ், செம்ம ஒரு கிளியர் டிபியூ கேஸ், அந்த அளவுக்குலாம் இல்லாமல் ஒரு கிளியரான டிபியூ கேஸ். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டைப் சி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த இதுவோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல எல்லோ ஆகிட தான் போகுது. அப்புறமா வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய சார்ஜர் அடாப்டர் தாங்க இதில் பெரிய விஷயம். விவோவோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃப்ளாஷ் சார்ஜிங் 44 வாட்ஸ்க்கான சார்ஜரை வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் கிட்ட வந்து ஆகிடும் நீங்கள் 20லலாம் போட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது பெருசாக எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டிசைன்லாம் இல்லாமல் நார்மல் சிம் எஜெக்டர் டூல் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே டைப் சி கேபிளுக்கு வந்து வருவோம். டைப் சி கேபிளுக்கு வந்தோன்னா நான் ஏதாவது ஆக்சன்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தேன், ஏதாவது கலர்லலாம் இருக்கும்னு. இல்லை, ஒயிட் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள்கிட்டே ஃபோனை வந்து எடுப்போம். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபோனை இனிஷியலாக கையில் எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது. என்னதான் ஃபோனுடைய வெயிட் வந்து 182 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இது வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இது கிளாஸ்ன்னு எல்லோரும் நம்பிடுவோம், ஆனால் இது வந்து கிளாஸே கிடையாது, பிளாஸ்டிக். அதனால கூட வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. 5000 mAh கொடுத்தோம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். iQOOட Z3 ஆகட்டும், Z5 அதுலேயும் ஆகட்டும் வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க டவுனில் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறமா வந்து இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஒரு டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் தரமாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு மைக் இருக்குது, அப்புறமா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. சைடில் எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேமுன்றனால எதுவுமே கிடையாது. மேலே தான் சிம் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, சிம்மு போடுறதுக்கானது கொடுத்துருக்காங்க. அப்புறமா பிரைமரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் வால்யூம் ட்ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செம கிளிக்கியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது ரெஸ்பான்ஸ். இனிஷியலாக நான் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூலில் தான் மெயினான விஷயமே. சிம்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே தராமல் டெடிக்கேட்டடாகவே வந்து SD கார்டுக்கு வந்து ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலேயே அந்த ஒரு ப்ளூ கலர் ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக வந்து தண்ணி போகக்கூடாது, அதுக்கான இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபோனில் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து இப்போதைக்கு ஃபோனை வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோன்னே இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பூட் ஆகுது, ஃபஸ்ட் டைம் பூட்டு. iQOO பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருது. நீங்கள் ஒரு வேளை விவோ ஃபோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே இதில் UI தான் இதுலேயும் வந்து ரன் ஆக போகுது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் டச் OS தான் வந்து ரன் ஆக போகுது. அதுக்கடுத்து ஒரு சில சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து விவோவில் வந்து ஆட் ஆகிருக்கும். ரொம்ப மைன்யூட்டான சேஞ்சஸ் தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய ப்ளோட்வேர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கணும். ஆனால் iQOO எப்படி கொடுத்துருக்காங்கலாம் தெரியல, வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து செட்டப்லாம் வந்து பண்ணுவோம். இதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அக்ரிலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுங்க. அந்த யூசர் டேட்டாலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதெல்லாம் அக்ரி கொடுக்காம கொடுங்க. அதுக்கடுத்து இனிஷியலாக செட்டப் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து கேட்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ 2xல வந்து எடுத்துகிட்டு இருந்த வீடியோ. இப்போது இனிஷியலாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப்லாம் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வெல்கம் டு ஃபன் டச் OS அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லோட் ஆகிட்டு இருக்கு.
டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உண்மையாலே சூப்பராக இருக்குங்க. இனிஷியலாக பார்க்குறதுக்கே வந்து அந்த கலரில் பார்க்கும்போதுக்கே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஏகப்பட்ட ப்ரீலோடட் ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம ஒன்றா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான ஆப்பை வந்து வச்சுக்கோங்க, தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சில இதுலலாம் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணாத மாதிரிலாம் கொடுப்பாங்க. இதில் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து செட்டப் பண்ணுவோம் ஃபுல்லாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளேன்றனால வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவே தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதே மாதிரி இது வந்து ஒரு 90 ஹெர்ட்ஸ் பேனலோ இல்லை 120 ஹெர்ட்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வெறும் 60 ஹெர்ட்ஸ் தான். டச் சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 180 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் வந்து இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் செம்ம பக்காவாக இருக்குதுன்னு சொல்லணுங்க. iQOO வந்து டிஸ்பிளேயில் வந்து பக்கா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம அப்படியே ஆடியோ குவாலிட்டி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுவோம். இப்போதைக்கு ஃபுல் சவுண்ட் வந்து வச்சுருவோம். வெறும் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது, வெறும் பாட்டமில் மட்டும்தான் ஸ்பீக்கரு. ஆடியோ பொறுத்த வரைக்கும் கூட நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணுங்க. நல்லா தான் இருக்குது, செம்ம லவுடாகவே இருக்குது சிங்கிள் ஸ்பீக்கராகவே இருந்தாலும். இயர் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் கார்டும் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க அதை வச்சுக்கலாம், இல்லை இதை பிச்சு போட்டு நீங்கள் டெம்பர் வேணும்னா ஒட்டிக்கலாம். கேமரா ஆப்பில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து டிசப்பாயிண்டிங்கான ஆப்ஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசப்பாயிண்டிங்கான ஃபீச்சர் 4K வந்து எடுக்க முடியாது, இந்த சிப்பு வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1080p 60 fps வந்து பேக் சைடில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். நீங்கள் 60 fps அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணிங்கனாலே 720pயில் தான் வந்து எடுக்க முடியும். அதுக்கு எடுக்காமலே இருக்கலாம். ஃப்ரண்ட் கேமராலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1080p 30 fpsல வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த 50 மெகா பிக்சலில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 50 மெகா பிக்சலை வந்து ஆன் பண்ணிவிட்டு வந்து எடுக்கலாம். இதில் எடுத்தால் சைஸ் வந்து அதிகமாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே 4/128 கொடுத்துக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு 64 பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு 1x 2x வரைக்கும் ஓகே, 10xலாம் இதில் நல்லா வேலை ஆகாது. ஓரளவுக்கு ஓகேவான ஃபோட்டோஸ் வந்து நல்ல லைட்னிங் கண்டிஷனில் நல்லாவே எடுக்கும். ஓரளவுக்கு இருட்டான இதில் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக எடுக்கும். ரொம்ப இருட்டிலலாம் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸுங்க. அந்த ஃபில்டர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து ஃபில்டர் நிறைய போட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கணும் செல்ஃபீஸில் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபோன் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் தேடுறவங்களுக்கு ரெட்மி ரியல்மிலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனு பக்காவாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா iQOOவோட Z6 ஆகட்டும், இல்லை Z6 லைட் ஆகட்டும், இல்லை Z6 5G ஆகட்டும், எவ்வளோ மாடல் ராடே ஒரே பேரில். இப்போ இன்னொன்று வேறு வரப்போதான் Z6 வந்து 80 watts அப்படின்னு சொல்லிட்டு 5Gயோட. அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. இவனுங்க அப்படியே குப்பை மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒரே மாடல் உள்ளே இருக்க சிப்பை மட்டும் தூக்குறோம், இல்லை சிப்பு கூட மாற்ற மாட்டாங்க, அதே இதுலேயே நாங்கள் வெறும் பேரை மட்டும் மாற்றி விற்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவனுங்க பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி, இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. செல்ஃபிஸ் எடுக்கிறவங்களுக்கு, செல்ஃபி லவ்வர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில், நான் சொல்கிறது வந்து ஹை எண்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணல, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பக்காவாக எடுக்க முடியும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா Android 12 மேலே ஃபன் டச் OS 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ரேம் இருக்குது. நம்ம வாங்கினது 128GB அப்படின்றத வந்து இதில் வந்து ஷோ ஆகுது. அடிஷ்னலாக நம்மளால் 1GB ரேம் வரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதான் விர்ச்சுவல் ரேமு. அதெல்லாம் ஒரு கிமிக் ஃபீச்சர்னு வச்சுக்கோங்க. ஸ்னாப்ட்ராகன் 680 வந்து ரன் ஆகுது. Android 12ன்றனால மெட்டீரியல் யூவும் இவங்களோட யூஐயும் வந்து இவங்களோட யூஏயே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதில் மெட்டீரியல் யூவும் இன்டர்கிரேட் பண்ணனால இன்னும் கொஞ்சம் பக்காவாக அவங்களுடைய சின்ன சின்ன ட்விக்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்கும். மெட்டீரியல் யூவை பற்றி சொல்லணும்னா அதுக்காகவே தனி வீடியோ போடலாம். ஏன்னா Android 13 இப்போ வந்துருச்சு. 14 வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பீட்டா அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பக்காவாக இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யூஐலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஐ ரொம்ப ஸ்லீக்காக வேணும் அப்படின்னா கூட இதில் வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்லாம் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே அவங்களுடைய கூகுள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் 128GB வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22GB வந்து சிஸ்டம் வந்து பிடிச்சிருக்கு. மிச்சப்படி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இப்போது நம்ம அப்படியே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இதில் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும்
நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்சிவாக வந்து இருக்குது. ஃபாஸ்ட் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் அளவுக்கு ஃபாஸ்ட்லாம் கிடையாது, ஆனால் நல்லாவே இருக்குங்க. எந்த இடத்துலையும் லேக்லாம் இல்லாமல் அப்படியே நல்லாவே இருக்குங்க. கால் பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமையாகவே இருக்குது. எந்த விதமான இதுவும் இல்லை, நெட்வொர்க் ரிசப்ஷன்லேயும் சரி எந்த இதுலேயும் பிரச்சனையே இல்லை, பக்காவாக இருக்குன்னு தான் சொல்லணும் சிக்னல் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இந்த பேக் தாங்க. பேக் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து செம்ம கிளாசி ஃபீல்ல இருந்தாலும் இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனா பாக்குறதுக்கு செம்ம ரெஸ்பான்சிவ், செம்மையா இருக்கு, செம்ம ஸ்லீக்கா இருக்கு. ஸ்லிப்பரியா இல்லை, ஆனா ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் பாடி தான். இதுல எதுலையுமே வந்து கிளாஸ்லாம் கிடையாது, ஆனால் பார்க்கறது கிளாஸ் மாதிரியே இருக்கு. இந்த கலர் வந்து நல்லா இருக்கு. இது இல்லாமல் பிளாக் கலரும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சல் பிரைமரி ஷூட்டர், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரெட்மியோட 11 வந்து பாத்தீங்கன்னா 4 கேமராவோட வரும். அதே 2 அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் கேமரா வந்து இருக்கும். ஏன்டா அந்த இது இல்லாமல் இதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு மெயினாக வந்து ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதில் வந்து செல்ஃபிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது விவோவோட ஃபோனு, அந்த iQOOன்றாலே யார் விவோ தான். நீங்கள் சார்ஜர்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, விவோவோட சார்ஜர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, 44 வாட் சார்ஜர் கூட. அதே மாதிரி சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக அதுவும் ஒரு ரீசன் இந்த பட்ஜெட்டில் நான் இந்த ஃபோனுக்கு வந்து போகிறது. இது வந்து நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 4GB 128GB வேரியன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு, இல்லைன்னா சொல்லலை. தோ நிலுங்க நீங்கள் காமிக்கிறேன், ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இதை விட ரியர் மவுண்டடு, அதுக்கடுத்து சைட் மவுண்டட், அந்த ஃபிசிக்கலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இது ஓகே, எந்த இடத்துலையுமே வந்து லேக்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அன்லாக் பண்ணுது. அதில் பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சாயத்துமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போதே வந்து பார்த்துருப்பீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா XD கார்டும் வந்து போட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்மும் சப்போர்ட் பண்ண முடியும். இது வந்து 4G ஃபோன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயே 5G வெர்ஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து என்ன ப்ராசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஸ்னாப்டிராகனுடைய 680 வந்து பவர் பண்ணுற ப்ராசர். ஒரு டீசெண்டான ப்ராசர். நீங்கள் நல்ல கேமிங் விளையாடுவீங்க அப்படின்னா செட் ஆகாது. நான் அடிக்கடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படின்றவங்க, கேஷுவலாக யூசர்ஸ்க்கு, ஒரு நார்மல் டே யூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மேலே பேட்டரி தாங்கும். நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 டே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக 1 டே. இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 1 டே வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். சார்ஜ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால நல்லாவே நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி டைப் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சபடி இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 டே நான் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு. மெயின் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் டே லைட்ஸில் இருக்க வரைக்கும் பக்காவாக இருக்குங்க. இத்தனைக்கும் வந்து நம்ம 2xல எடுத்தால் கூட, இந்த பிக்லாம் 2xல எடுத்திருந்தால் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி செல்ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி லவர்ஸ் அந்த ஃபில்டர்லாம் நிறைய இருக்கும். அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோனே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னும் பிரைட் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது ஒரிஜினலை விட. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா iQOO 6 ஃப்ரண்ட் கேமராவில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு, நான் ரூம்குள்ள தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்கும் இன்ட்ரோல பார்த்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. ஆடியோக்கு இன்னும் மைக் எதுவும் கனெக்ட் பண்ணல, மைக் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ஃப்ரண்ட் கேமராலையும் சரி பேக் கேமராலையும் சரி 1080p 30 fps தான் வந்து எடுக்க முடியும். 60 fps வந்து எடுக்க முடியாது, 4Kவும் வந்து எடுக்க முடியாது. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வீடியோ நிறைய எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க மைக்கை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக் மூலமா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதே iQOO Z6 ஃப்ரண்ட் கேமரால தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வீடியோ அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. இப்போ நீங்க இவ்வளவு நேரம் வந்து பார்த்திருப்பீங்க, நீங்க யாராவது வந்து 15Kக்குள்ள இந்த 13 to 15 அதுக்குள்ளலாம் பட்ஜெட்ல ஃபோன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல நினைச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்து ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றத வந்து பல பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க யாராவது iQOO Z6 5G ஆகட்டும், இல்லை iQOO Z6 இந்த 4G வேரியன்ட் அந்த 44 வாட்ஸ் சார்ஜரோட இருக்க இந்த ஃபோன் ஆகட்டும், நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இந்த ஃபோனுக்கு ஆனால் ஃபுல் ரிவ்யூவும் வரும். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் கண்டினியூ பண்ணி பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மாதிரி டாடா பெஸ்ட் வந்து நான் நது. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.